தனி மனித ஒழுக்கத்தை பத்தி பேசுறார். தனி மனித ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு திரிஷா கிட்ட தான் கேள்வி கேட்கணும். கொஞ்சம் கேட்டு சொல்லுமா, அவர்கிட்ட கேட்டு சொல்லு. தனி மனித ஒழுக்கம் என்னான்ட்டு உங்களுக்கு தான் தெரியும். நீங்க அவர்கிட்ட சொல்லி தனி மனித ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லுங்க, கேட்டு சொல்லுமா. ஏன்னா இவருடைய ரசிகர்கள் எல்லாம் இவரையே பின்பற்றுறாங்க. தலைமை முதல்வர் என்ன பண்றாரு, எங்க தலைவர் என்ன பண்றாரோ அதையே தொண்டர்களும் பண்றாங்க. ஒவ்வொரு வீட்டுல தாய் குழந்தை ஐயோ பாடாத பாடு பண்றாங்க. தனி மனித ஒழுக்கத்தை பத்தி அவர் பேசுறாரு. மிக மகிழ்ச்சி. அவர் பேசுறது ரொம்ப அதனாலதான் அவர் பத்திரிகையாளர்கள் பேட்டியே கொடுக்க மாட்டேங்கிறார். ஏதாவது ஒரு பேட்டி பத்திரிகையாளர்கள் நேரடியா கொடுத்தா அவர்கிட்ட கேட்கிற கேள்வி எல்லாம் பதில் சொல்ல முடியாத காரியம் ஸ்கிரிப்ட் எழுதி செய்தியா அறிவிப்பு கொடுத்துறாரு. மற்ற மந்திரிகளை பேட்டி கொடுத்து வச்சு இது ஒரு பக்கம். விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஏடிஎம்கே கூடாரம் காலி. தமிழ்நாடு முழுக்க ஏடிஎம்கே கூடாரம், எடப்பாடி பழனிசாமி கூடாரம், தொண்டர்ல இருந்து முன்னாள் தலைவர்கள் இருந்து மாவட்ட செயலாளர்கள் இருந்து தாவேக்காவுக்கு போறாங்க, டிஎம்கே போறாங்க. இவர் பெஞ்சமின் 5000 பேரை சேர்க்கிறார். ஸ்ரீ வாரிக்கல்யாண மண்டபத்துல அம்மா ஜெயலலிதாவுக்கு இன்னும் ஸ்ரீ வாரிக்கல்யாண மண்டபத்துல பண்ணோம், அதை விட 2 மடங்கு பண்றார். சீக்கிரத்துல டேட் காட்டுறாரு. அவர் பெஞ்சமின் ஏடிஎம்கே. அதே ஏடிஎம்கேல இருந்து வந்த மதுரவாயில் ஜீவானந்தம் சினிமா கட்சியில இருந்துட்டு அவரு ஈசி சேகர் எல்லாம் ஏடிஎம்கே விட்டு தாவேக்கல்ல போய் செங்கோட்டை மூலமா சேர்ந்துட்டாங்க. இவங்க 5000 பேர் நம்ம மதுரவாய் தொகுதியில ஏடிஎம்கே ஆளுங்களை சேர்க்கிறோம், மற்ற கட்சி ஆளுங்களை சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் தலைமைக்கு டேட் கேட்டு சுத்துறாரு. ஒரு முன்னாள் அமைச்சர் பெஞ்சமினுக்கு தளபதி டேட்டே தரன்னு சொல்லிட்டார். அவங்க அக்கப்படி ஆக மொத்தம் விஜய் கட்சி ஆரம்பிச்சு மோடி போட்ட கணக்கு ரெட்டலை க்ளோஸ்.